ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், பிஜு மேனன், வித்யுத் ஜம்வால், விக்ராந்த் மற்றும் பலர் நடித்து ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் வெளிவந்திருக்கிற மதராசி. வாங்க பார்க்கலாம். படம் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஸ்டோரி பிளாட்டில் கொண்டு போயிருப்பாங்க. கன் கல்ச்சர், தமிழ்நாட்டுக்குள்ள கன் கல்ச்சர் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பரபரப்போட படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு செம்மையாக இருக்கும். அது அந்த அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே வில்லனுக்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் போட்டிருப்பாங்க. அதுவும் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மூவ் ஆகி ஹீரோ சைடு போயிட்டு ஹீரோவோட லவ் போர்ஷன் அது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு அப்படியே ட்ராவல் ஆகும். அப்புறம் இடையில இங்கே வரும், அங்கே போகும். அப்படியே பாஸ்ட் ப்ரெசன்ட் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொண்டு போயிருந்தாங்க. ஆக்சுவலி இது என்னென்னா, அந்த லவ் போர்ஷன் கொஞ்சம் லென்த்தாக ஃபீல் ஆனால் கூட சில இடத்துல அது நல்லாவே ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு பேக் டு பேக் சாங்ஸ் எல்லாமே அந்த லவ் போர்ஷன்லேயே வந்துடுது. ஸோ அது ஒரு லவ் படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் வரும். நல்லாவும் இருக்குது, நல்லாவும் இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அந்த ஒரு ½ அன் ஹவர் லவ் போர்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் டுவார்ட்ஸ் இன்டர்வல் அப்படியே ஒரு ரேசியாக போயிட்டு அந்த இன்ட்ரோல் பிளாக் செம்மையாக இருக்கும். ஏஆர் முருகதாஸ்க்கு சொல்லவா செய்யணும். இன்ட்ரோல் பிளாக்ல ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு டைலாக் வச்ச மாதிரி இதுலேயும் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு டைலாக் வச்சிருக்காப்ல. ஸோ செம்ம இன்ட்ரோல் பிளாக்கு. ஸோ இன்ட்ரோல் முடிச்சு வெளியே பாப்கார்ன் சாப்பிடும் போதெல்லாம் என்ன பேசிட்டு இருந்தோம்னா, செகண்ட் ஹாஃப் பயங்கர ரேசியாக இருக்கும். வில்லன் ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்த துப்பாக்கி ரேஞ்சுக்கு நாங்கள் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பாப்கார்ன்லாம் நல்லா சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா அங்கே தான் டைரக்டர் வச்சார் ஒரு ட்விஸ்ட்டு. செகண்ட் ஹாஃப் நகரவே இல்லை. ஸோ அது என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு ஹீரோ வில்லன் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டு கிளாஷ் அப்படி போகிறதுக்கு பதிலாக அதே ஹீரோ வில்லன் தான். ஆனால் வெறும் ஃபைட்டு மட்டுமே வச்சுட்டு ஸ்டோரியே இல்லாமல் வெறும் ஆக்ஷன் சீக்வன்சஸை வச்சே படத்தை மூவ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்தில் அது ரொம்ப லேக் ஆகி லென்த்தாக இருக்கிற ஒரு ஃபீல் ஆகிடுது. அண்ட் என்னன்னா, ஸ்டோரியே இல்லாதனால உங்களுக்கு ஓகே இது ஒரு ஃபைட்டு, அடுத்து அங்கே ஒரு ஃபைட்டு, அடுத்து அங்கே ஒரு ஃபைட்டு அப்படியே போயிடுச்சு. எப்போண்டா கிளைமேக்ஸ் வரும் அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த லெவலுக்கு செகண்ட் ஹாஃப் மோர் ஆஃப் ஆக்ஷனாக இருந்ததுனால உங்களுக்கு ஸ்டோரியில் கான்சன்ட்ரேட் பண்ண விட்டாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் ஆஸ் யூஷுவல் ஒரு தமிழ் படத்துக்கு என்ன கிளைமேக்ஸ் இருக்குமோ அந்த கிளைமேக்ஸ் படத்தில் நிறைய இடத்துல ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி 1-2 வச்சிருப்பாங்க. அது எதுவுமே நமக்கு இவ்வளோ நாள் படம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதனால அதெல்லாம் பெருசாக எடுப்படலை. ஆக்டிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயனோட கேரக்டரைசேஷன் செம்மையாக இருந்துச்சு. ஒரு ரக்டு லுக்கு அண்ட் அவரோட கேரக்டருக்கு என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், என்ன மாதிரி ஒரு டைலாக் டெலிவரி எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாப்புல. அண்ட் அவரோட லவ் போர்ஷனாக இருக்கட்டும், அண்ட் அவரோட அந்த வெகுளித்தனமாக பேசுகிற அந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த பாடி எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் ஹீரோ மெட்டீரியல் அப்படிங்கிறதுக்கு ஒரு 100% வந்துட்டாப்புல. ஸோ இனிமேல் லைக் அஜித் விஜய் மாதிரி அவங்க சிவகார்த்திகேயனும் ஒரு படத்தை தன் ஷோல்டரில் தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு ஹீரோ ஆயிட்டாப்புல. அடுத்து ருக்மிணி வசந்த் பார்த்தீங்கன்னா லவ் போர்ஷனில் ரொம்ப அப்படியே ஒரு ஃபீல் குட் ஒரு இதில் போவாங்க. செகண்ட் ஹாஃப் ஆஸ் யூஷுவல் எல்லா ஆக்ஷன் படத்துலையும் என்ன ஹீரோயின் வருவாங்க, யாரையா கடத்திட்டு போவாங்க வச்சிருப்பாங்க, அந்த மாதிரியே தான் போச்சு. அண்ட் பிஜு மேனன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. வில்லன்கள் 2 பேருமே ஆக்சுவலி சொல்லப்போனால் ஏஆர் முருகதாஸ் பண்ணுற இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, வில்லன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதில் வித்யுத் ஜம்வாலும் சரி, இன்னொருத்தரும் சரி, ஐ திங்க் ஷபீர் நினைக்கிறேன், 2 பேருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படிங்கிறது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் தான். 4 ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் கோரியோ பண்ணியிருக்காங்க ஸ்டண்ட்ஸை. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஃபைட்டாக இருக்கட்டும், இன்டர்வல் ஃபைட்டாக இருக்கட்டும், இந்த ஃபைனலாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு ஆக்ஷன் பேக் படம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செம்மையாக ஒரு ஸ்டண்ட் கொரியோகிராஃபி இருக்கும். அதே மாதிரி எடிட்டிங்குமே என்னென்னா, என்ன எடுத்து கொடுத்தாங்களோ அதை கரெக்டாக பக்காவாக எடிட் பண்ணி உனக்கு இந்தாப்பா ஒரு படம் அப்படின்னு ஒரு 2 hours 40 minutesக்கு கையில் கொடுத்துட்டாங்க. ப்ரொடக்ஷன் வேல்யூ படத்துக்கு செம்மையான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ. ஐ திங்க் முருகதாஸ் எல்லா பேட்டியிலுமே சொல்லிட்டு இருந்தாங்க, லைவ் லொக்கேஷனில் தான் ஷூட் பண்ணோன்ட்டு. அது பக்காவாக ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சுது. நல்லாவே இருந்துச்சு அந்த ஐடியா. அடுத்து படத்துக்கு ஒரு
லெட் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, வேற வழியே இல்லை, அனிருத்தோட மியூசிக்கு. சாங்ஸ் வந்து அந்த லெவலுக்கு நமக்கு கேட்சியாக இல்லை, பட் மூவியோட வரும்போது அது ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரியும் ஒன்று 2 கொடுத்துருந்தாங்க. அண்ட் பேக் டு பேக் வந்ததுனால அது கொஞ்சம் டயரிங் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பிஜிஎம் வந்து உங்களுக்கே தெரியும், அனிருத் வந்து ஒரே மியூசிக்கே தான் படம் ஃபுல்லாக போடுவார். ஸோ இதுலேயும் அதே தான், அந்த மதராசியோட தீம் மியூசிக் வந்துட்டு ஓவராலாக வந்துச்சு. நிறைய இடத்துல வந்துட்டு அது கொஞ்சம் கன் ஷூ அவுட்டும் அதுவும் சேர்ந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதுனால காது வந்து அப்படியே இறஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. கொஞ்சம் ஏதாவது ஒன்று கன் சவுண்டு இல்லாட்டி மியூசிக் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் குறைச்சி போட்டிருந்தா செகண்ட் ஹாஃபில் பிஜிஎம் வந்து நல்லாவே இருந்திருக்கும். அடுத்து ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம பிளாட்டு. ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி கன் கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எழுதுனாங்க, அதுவும் அது நல்லாவே ஓரளவு அப்படியே உங்களை கொண்டு போகும். ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிக்கலை, சரி நம்ம இதை வந்து இப்படியே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாகவே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு செகண்ட் ஹாஃபுக்கு ஸ்க்ரீன் பிளேவை யோசிக்காமல் ஆக்ஷன் சீக்வன்ஸை மட்டும் நம்பி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காப்புல. லேடி வந்து வில்லன் குரூப்ல ஒருத்தங்க வருவாங்க, இன்ட்ரோலுக்கு முன்னாடி அவங்க அப்படியே கார்ல வந்து இறங்கி பக்காவா நடந்து பேக் சைடு போஸ் அப்படிலாம் காட்டிட்டு, சரி ஏதோ 3வது வில்லங்க போல ஒரு பெரிய வில்லன் அப்படின்னு நினைச்சா அது யாருனே தெரியல எனக்கு சத்தியமா. அந்த ஒரு இன்ட்ரோலுக்கு முன்னாடி வருவாங்க, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வருவாங்க, அவ்வளோதான். ஸோ எதுக்கு அந்த கேரக்டர் அப்படின்னு தெரியல. அது மாதிரி அந்த சிண்டிகேட்டு அது இதுன்னு வச்சு ஒரு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ எலாபரேட்டாக பண்ணியிருக்க தேவையில்ல. ஏன்னா ஸ்டோரியில் கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சிருந்தாங்கன்னா அந்த சீன்லாம் தூக்கி இருந்திருக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் வந்துட்டு ஒரு பிளாக் பஸ்டர் ஆக வேண்டிய ஒரு ஸ்டோரி பிளாட். ஆக்சுவலி கன் கல்ச்சர் அப்படிங்கிறது அதை நோக்கி போயிட்டு இருக்கும் போதே செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு கட்டையை போட்டு இவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொன்னதுனால இந்த படம் வந்துட்டு ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜ் படம். ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கூட சொல்லிட்டு இருந்தேன், இது வந்து சிவகார்த்திகேயனோட வெற்றி இது வந்து ஏஆர் முருகதாஸ்க்கு வருதா, இல்லை ஏஆர் முருகதாஸோட ஃபெயிலியர் இது வந்து எஸ்கே வந்து தொடப்போகுதா அப்படின்ட்டு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான், ரெண்டுமே பாதி பாதி வந்து இந்த படம் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ். ஆக்ஷன் லவ்வர் நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டீசென்ட் வாட்சாக இருக்கும். மீண்டும் அடுத்த படத்தில் சந்திக்கலாம். பாய்.